வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே. IPL 2026 திருவிழா களை கட்ட தொடங்கிவிட்டது. நேற்று சென்னை சேப்பாக்கம் MEA சிதம்பரம் மைதானத்தில் நடந்த அதிரடியான போட்டியைப் பற்றித்தான் இன்று நாம் விரிவாக பார்க்கப் போகிறோம். மஞ்சள் படைக்கும் பஞ்சாப் சிங்கங்களுக்கும் இடையிலான இந்த போர் ரசிகர்களுக்கு ஒரு விருந்தாகவே அமைந்தது என்று சொல்லலாம். போட்டியின் தொடக்கத்தில் டாஸ் வென்ற பஞ்சாப் கிங்ஸ் அணியின் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தார். சென்னை அணியின் கேப்டன் ருதுராஜ் கேக்வாட் முதலில் பேட்டிங் செய்வதில் தனக்கு மகிழ்ச்சியே என்று கூறி களமிறங்கினார். சென்னை அணியின் தொடக்க வீரராக சஞ்சு சாம்சன் மற்றும் ருதுராஜ் கேக்வாட் களமிறங்கினர். ஆனால் சஞ்சு சாம்சன் ரசிகர்களுக்கு ஏமாற்றமே அளித்தார். அவர் வெறும் 7 ரன்களில் ஜேவியர் பார்ட்லெட் பந்துவீச்சில் ஆட்டமிழந்தார். அதன் பிறகு இளம் வீரர் ஆயுஷ் மத்ரே களத்திற்கு வந்தார். நேற்று இரவு முழுவதும் சேப்பாக்கம் மைதானம் மத்ரேவின் பேட்டிங்கால் அதிர்ந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். மத்ரே மற்றும் ருதுராஜ் ஜோடி இரண்டாவது விக்கெட்டுக்கு 96 ரன்கள் சேர்த்தது. ஆயுஷ் மத்ரே வெறும் 43 பந்துகளில் 73 ரன்களை குவித்து அசத்தினார். இதில் 5 சிக்சர்களும் 6 பவுண்டரிகளும் அடங்கும். மறுபுறம் கேப்டன் ருதுராஜ் 22 பந்துகளில் 28 ரன்கள் எடுத்து சஹான் பந்துவீச்சில் ஆட்டமிழந்தார். மத்ரே ஆட்டமிழந்த பிறகு சர்பராஸ் கான் மற்றும் சிவம் துபே ஜோடி சேர்ந்தனர். சர்பராஸ் கான் தனது பாணியில் மிக வேகமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். அவர் 12 பந்துகளில் 32 ரன்கள் எடுத்து அதிரடி காட்டினார். இறுதியில் சிவம் துபே 27 பந்துகளில் 45 ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருக்க CSK அணி 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன்கள் என்ற இமாலய இலக்கை எட்டியது. பஞ்சாப் தரப்பில் வைஷாக் விஜய்குமார் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். சஹால், மார்கோ ஜான்சன் மற்றும் பார்ட்லெட் தலா ஒரு விக்கெட்டை எடுத்தனர். 210 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற கடினமான இலக்குடன் பஞ்சாப் அணி களமிறங்கியது. தொடக்க வீரர்களாக பிரியான்ஷ் ஆர்யா மற்றும் பிரப்சிம்ரன் சிங் களம் கண்டனர். குறிப்பாக இம்பாக்ட் பிளேயராக வந்த பிரியான்ஷ் ஆர்யா CSK பந்துவீச்சாளர்களை நிலைகுலையச் செய்தார். அவர் வெறும் 11 பந்துகளில் 39 ரன்களை விளாசினார். அடுத்து வந்த கூப்பர் கானோலி 36 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். பிரப்சிம்ரன் சிங் 43 ரன்கள் எடுத்து ரனவுட் முறையில் வெளியேறினார். ஒரு கட்டத்தில் CSK பந்துவீச்சாளர்கள் அன்ஷுல் கம்போஜ் மற்றும் மேட் ஹென்றி மூலம் விக்கெட்டுகளை வீழ்த்தி போட்டியே தங்கள் பக்கம் திருப்ப முயன்றனர். விக்கெட்டுகள் ஒருபுறம் விழுந்தாலும் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் மிகவும் பொறுப்பாக ஆடினார். அவர் 29 பந்துகளில் 50 ரன்கள் எடுத்து அரை சதம் கடந்தார். இவருக்கு உறுதுணையாக நேஹால் வதேரா 10 ரன்களும் இறுதியில் சஷாங்க் சிங் 14 ரன்களும் எடுத்தனர். வெற்றிக்கு சில ரன்களே தேவைப்பட்ட நிலையில் ஸ்ரேயாஸ் ஐயர் ஆட்டமிழந்தார். ஆனால் மார்கஸ் ஸ்டோய்னிஸ் ஒரு பவுண்டரி அடித்து 18.4 ஓவர்களிலேயே பஞ்சாப் அணியை வெற்றி பாறைக்கு அழைத்துச் சென்றார். பஞ்சாப் கிங்ஸ் அணி 18.4 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 210 ரன்கள் எடுத்து 5 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இதன் மூலம் பஞ்சாப் அணி தனது 2வது தொடர்ச்சியான வெற்றியை பதிவு செய்தது. அதே சமயம் சென்னை அணி தனது சொந்த மைதானத்திலேயே தோல்வியை தழுவியது ரசிகர்களுக்கு பெரும் வருத்தத்தை அளித்தது. அதிரடியாக 39 ரன்கள் எடுத்த பிரியான்ஷ் ஆர்யா ஆட்ட நாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அன்ஷுல் கம்போஜ் 2 விக்கெட்டுகளையும் மேட் ஹென்றி 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். இளம் வீரர் ஆயுஷ் மத்ரேவின் 73 ரன்கள் CSK ரசிகர்களுக்கு பெரிய நம்பிக்கையை கொடுத்துள்ளது. சென்னை அணி தனது பந்துவீச்சில் இன்னும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் என்பதை இந்த போட்டி உணர்த்தியுள்ளது. அடுத்தடுத்த போட்டிகளில் CSK மீண்டு வருமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த விறுவிறுப்பான போட்டி பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து இதுபோல துல்லியமான கிரிக்கெட் செய்திகள் மற்றும் IPL அப்டேட்டுகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.